ஆண்டவர் புதிய மாதத்தை கொடுத்ததுக்காக சந்தோஷப்படணும். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் இல்லாமல் நமக்கு இந்த நாட்களை மாதங்களையும் யாரும் கொடுக்க முடியாது. சரி, இன்றைக்கு இந்த மாதத்தில் நமக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நாம் வாசிக்க போகிறோம். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். அல்லேலூயா. கர்த்தர் கடந்த 10 மாதங்கள் அவர் நமக்கு உண்மை உள்ளவராயிருந்தார். ஆமென். ஆமாம், அவர் உண்மையாக இருந்ததுனால தான் நான் இவ்வளோ தூரம் இருக்கிறேன், ஆசீர்வாதமாக இருக்கிறேன். நான் கடன்காரனாக மாறல, என் கடனையெல்லாம் அடைக்க உதவி செய்கிறார், என் சூழ்நிலையை மாற்றிக்கொண்டு இருக்கிறார். ஆமென். அவர் எதிர்பார்த்த ஜெபம், அவர் எதிர்பார்த்த ஆண்டவர் மேலே தாகம் வைராக்கியம்லாம் அவர் எதிர்பார்த்தானா நம்மகிட்ட எதுவுமே இருக்க. பைபிள் சொல்லு, அவர் நாம் உண்மை இல்லாதவளாக இருந்தாலும் அவர் நமக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாம நிறைய விஷயத்தில் அவருக்கு உண்மையாக இருக்கிறது இல்லை, அவர் எதிர்பார்த்த வண்ணம் இருப்பதில்லை. ஆனால் தேவன் உண்மையாக இருக்கிறார். ஆமென். அதனால தான் நாம் இவ்வளோ சந்தோஷமாக சுகமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 40ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வார்த்தையை இந்த நாளில் நமக்கு வாக்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். புக் ஆஃப் ஐசையா சாப்டர் 40 40ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் ஒரு வசனத்தை 29ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். 29ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பெலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் இந்த வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றார். இதுக்கு கீழே தான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்று வருகிறது. அப்ப தேவன் இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, அவர் நமக்கு பெலன் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் கொடுப்பது மாம்ச பெலன் அல்ல, கர்த்தர் நமக்கு கொடுப்பது ஆவியின் பெலன். அல்லேலூயா. ஆமா, ஒரு மனிதன், ஏன்னா அழகா போதகர் வந்தபோது சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு 3 இருக்கிறது, அவன் ஆவி, ஆத்துமா, சரீரம். அல்லேலூயா. ஆனா பிசாசு அதை எப்படி மாத்திட்டான்? சரீரம், ஆத்துமா, ஆவின்னு மாத்திட்டான். எப்படி மாத்தினா? நம்ம எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? இப்ப நம்ம உலக பிரகாரமா வாழ்றதுனால சரீரத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். சரீரம் சுகமா இருக்கணும், சரீரம் பலமா இருக்கணும், ஸ்லிம்மா இருக்கணும், அழகா இருக்கணும். இப்ப மனுஷன், ஆனா ஆண்டவர் முதல்ல வச்சது ஆவி. ஒரு மனிதனுக்கு ஆவி நல்லா இருந்தாதான் அவன் ஆத்துமா நல்லா இருக்கும். அவன் ஆவியும் ஆத்துமாவும் நல்லா இருந்தாதான் சரீரம் நல்லா இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம அது எதுக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம்னா, சரீரத்துக்கு அதிகமா. பிசாசு முதல்ல தூக்கி சரீரத்தை வச்சுட்டான். உன் சரீரத்தை பார், நீ சாப்பிடாம இருக்காத, உன் அழகு குறைஞ்சு போயிடும். தோத்திரம் இருக்கட்டும். இப்ப நம்ம பார்க்கிறது, ஒரு மனிதனுடைய ஆவி தேவனுடைய ஆவியோட கனெக்ட் ஆகணும். அதனாலதான் முதல்ல ஆவியை கர்த்தர் வச்சார். அல்லேலூயா. ஏன்னா இந்த ஆவி நல்லா செழிப்பா ஃப்ளரிஷா இருந்தாதான் ஒரு மனிதனுக்கு அவன் உலக பிரகாரம் எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். அப்ப பைபிள் சொல்லுது, அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஒரு மனிதனுக்கு பலனையும் சத்துவத்தையும் யார் கொடுப்பான்னா? கர்த்தர் தான் கொடுப்பார். அது தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவன் இந்த மாதம் என்ன கொடுக்கிறாரா? பலன் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த பலன் இருக்குமானால் நீ எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து போக கர்த்தர் பலன் தருவார். ஏசாயா 43 வாசிக்கிறோம்ல, தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது உன்மேல் பொருளுவதில்லை, அக்கினியில் நடக்கும் போது வேக. இது யார் கொடுத்த பலன்? கர்த்தர் கொடுத்தது. அதனால தண்ணீர்ல நீங்க போக மாட்டீங்க, ஆத்துக்குள்ள போக மாட்டீங்க, அக்கினியில போக மாட்டீங்கன்னு சொல்லல. இது 3லையும் போவீங்க, ஆனா இது 3ஐயும் கடந்து வருவீர்கள். அப்ப இந்த மாதத்துல கர்த்தர் ஒரு மனிதனுக்கு என்ன பலன் கொடுக்கிறார்? ஆபகுக்கின் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை, பாருங்க, அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி, உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஒரு மனிதனுக்கு தேவன் ஏன் பலன் கொடுக்கிறார் இந்த மாசம்? அல்ல, தேவனாகிய ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவரின் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். கர்த்தர்
கர்த்தர் ஒரு மனிதனுக்கு பலன் கொடுப்பதினால அவன் சாதாரணமான இடத்துல நடக்க மாட்டான். எங்க நடப்பான்? உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவார். அப்படின்னா என்ன? மலை மேல ஏற பண்ணுவாரா? காடு மலையை அலைய பண்ணுவாரா? இல்ல. தேவன் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற பலத்தினால ஸ்தோத்திரம் அவன் உயரமான இடங்களுக்கு போவான்னு அர்த்தம். வாழ்க்கையில உயரமான இடத்துக்கு யார் கொண்டு போவா? கர்த்தர் தான் கொண்டு போவார். மனுஷ பலத்தினால அல்ல, தேவன் கொடுக்கிற பலத்துல தான். இப்ப நீங்களும் நான் எந்த பலத்தை சார்ந்திருக்கிறோம்னா கர்த்தர் கொடுக்கிற பலன். ஏன்னா என் பலத்துல இவ்வளவு காலம் நான் சம்பாரிச்சிட்டேன், ஒன்றும் இல்லை. ஸ்தோத்திரம். இப்படிதானே? என் பலத்துல நான் ஓடி வந்துட்டேன். ஸ்தோத்திரம். இத்தனை ஆண்டுகள் நான் என்ன வச்சிருக்கிறேன்? ஒன்றும் கிடையாது. அப்ப தேவன் எனக்கு கொடுக்கிற பலத்துல நான் எங்க நடக்க போறேன்? உயரமான ஸ்தலங்களில் அவர் என்னை நடக்க பண்ணுவார். அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கா பாஸ்டர்? இந்த உலகத்துல நாம வாழ்கிற நாம் வாழாத ஒரு வாழ்க்கை எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஹைஃபையா வாழ்றான், உலகத்தில் செழிப்பா வாழ்றான், ஆசீர்வாதமா வாழ்றான். ஸ்தோத்திரம். ஏன் தேவனுடைய பிள்ளைகள் உயரமான இடத்துக்கு போக கூடாது? அதனாலதான் சொல்ற கர்த்தர் என் பலனா இருக்கிறார், அவர் என் கால்களை மான்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்கள்ல. அப்ப ஒரு மனுஷனுடைய கால்களை மான்கால போல மாத்துவார். அப்படின்னா என்ன? ஓடுவதற்கு பலன் கொடுப்பார், உழைப்பதற்கு பலன் கொடுப்பார், சம்பாதிக்க பலன் கொடுப்பார். ஸ்தோத்திரம். அந்த லைஃபை நம்ம எத்தனையோ நாட்கள் ஏங்கி இருக்கிறோம். எங்களுக்கு இப்படி ஒரு லைஃப் கிடைக்குமா ஆண்டவரே? ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், சபைக்கு வருவதற்கு முன்பாக நீங்க வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்கலும் இப்ப நான் விசுவாசிக்கிறேன், நீங்க ஒரு நல்ல வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருக்குள்ள வந்த பிறகு ஒரு சுகமுள்ள வாழ்க்கை, ஒரு விடுதலை உள்ள வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதம். வருத்தம் பாடு இந்த உலகத்தில் இருக்கும். ஏன்னா யோபுல சொல்லிட்டார் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, பூமியிலே போராட மனிதனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ, அவன் ஒரு நாட்கள் கூலிக்காருடைய நாட்களை போல் இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் மனுஷனுக்கு போராட்டம், இழப்பு, பாடு. ஆனா அதன் மத்தியில ஒரு உன்னதமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் நமக்கு பலன் கொடுப்பார். அந்த ஒரு வாழ்க்கை கர்த்தர் இந்த மாசம் கொடுப்பார். இதுவரைக்கும் உங்க பலத்துல நீங்க சாதிக்க முடியாத, போக முடியாத உயரத்துக்கு விசுவாசித்த கைகளை உயர்த்தி அவருக்கு ஒரு ஆமென். இந்த மாசம் இன்கிரிமெண்டே கிடையாது, உயர் பதவி. போய் சேர்ந்த நாள்ல இருந்து சாகர வரைக்கும் எங்களுக்கு என்ன வேலை தான்? ஆபீஸ் அசிஸ்டன்ட் வேலை தான். நான் சொன்னேன், பிரதர் அப்படி அல்ல. கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்தணும்னு நினைச்சா அவனை கர்த்தர் உயர்த்துவார். அவர் சொல்றார், அப்பயே ஆர்கியூ பண்றார், இல்லவே இல்லை பாஸ்டர், எனக்கு உயர்வே கிடையாது, சாகர வரைக்கும் இதுதான். சரி, கர்த்தர் பார்க்கலாம் உங்க வாழ்க்கையில் என்ன செய்யறார். நான் போய் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இப்படி அரசாங்கத்தில் இப்போ உண்மைதான், நீங்க என்ன செய்வீங்களோ தெரியாது, அந்த மனுஷன் எட்டாத உயரத்துக்கு போகணும். பாருங்க, ஒரு ஜீவோ ஒன்று போட்டான். தோத்திரம். 3 மாசத்துல ஒரு ஜீவோ ஒன்று போட்டான். அரசாங்கத்தில் இத்தனை வருஷம் இல்லாது, இந்த குறிப்பிட்ட வருஷங்கள் ஓஏவா ஒர்க் பண்ணவங்களுக்கு அடுத்து ஆபீஸ்ல ஒரு போஸ்டிங் போட்டு அந்த ரெக்கார்ட் கிளர்க்ன்ற ஒர்க்கை கொடுத்தான். இந்த மனுஷனால நம்பவே முடியல. அடுத்த 3 மாதத்துல ஓஏவா இருந்தவர் என்ன ஆயிட்டாரு? ரெக்கார்ட் கிளர்க் ஆயிட்டார். சொல்றாரு, இப்படி ஒரு உயர்வு இதுவரைக்கும் ஜீவோ வந்ததே கிடையாது. அப்ப தேவன் ஒரு மனிதனை உயர்த்தணும்னு நினைச்சிட்டா அவனுக்கு எங்க இருந்து வேணாலும் உயர்வு வரும். இல்லாத ஜீவோவை கர்த்தர் போடுவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இதெல்லாம் கிடைக்காது, இதெல்லாம் போக முடியாது, இந்த வாழ்க்கை நம்ம வாழ முடியாது, இந்த உயர்வுக்கு நான் போக முடியாது. எட்டாத உயரத்தில் உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆமென். விசுவாசி. ஆண்டவர் தான் ஒரு மனிதனுக்கு என்ன தரணும்? பலனை கொடுத்து மான்கால்களை போல மாற்றி அவனை உயர் ஸ்தலங்களில் கொண்டு போய் நடக்க பண்ணுவார். அவனை நடக்க பண்ணுவார். அந்த வாழ்க்கையை நீங்க வாழ்ந்திருக்க மாட்டீங்க. அந்த உயர்வு, நீங்க எதிர்பாராத உயர்வை சந்திக்கிற மாதம் இது. அவர் பலன் கொடுத்து அந்த உயர்வுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார். 2வது, ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன காரியங்களை கர்த்தர் எதுல பலன் கொடுப்பார்? ஏசாயா 40:31 தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். The book of Isaiah chapter 40 verse 31, 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இது நமக்கு நல்ல தெரிஞ்ச வசனம்.
ஆனா இந்த வசனத்தில் ஆண்டவர் என்ன பலன் கொடுக்கிறார்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் புது பலன் கொடு. எதுக்காக? கழுகுகளைப் போல எழும்புவதற்கு கர்த்தர் பலன் கொடுப்பார். உங்க ஸ்தானத்தில் இருந்து நீங்க எழும்பவே முடியல, அப்படிதானே? உங்க வாழ்க்கையை 10 வருஷமா இப்படியே தான் போகுது. தேவனுக்கு மகிமை. ஒரு சின்ன தாட் தான் உங்களுக்குள்ள இப்படி இருக்கிற ஒரு மைண்ட் செட்டை உடைக்கிறார். அவரால் செய்ய முடியும். பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ என்ன அடைவாங்க? என்ன அடைவாங்க? அவங்களுக்கு என்ன கொடுப்பாரு? புது பலனை கொடுப்பார். அப்ப பலன் எங்க இருந்து வருது? கர்த்தர்ட்ட வருது. யாருக்கு வருது? காத்திருக்கிறவர்களுக்கு பலன். ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க. சிம்சோனை கையை காலெல்லாம் கட்டி கண்ணெல்லாம் பிடுங்கி அவனை வேடிக்கை காட்டும்படி கொண்டு வந்தாங்க. அவங்ககிட்ட இருக்க பலன் எல்லாம் போயிடுச்சு. கர்த்தர் கொடுத்த பழைய பலன் அவன்கிட்ட இல்லை. அவர் என்னை எழும்ப பண்ணுவார். எழும்ப பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? பலன் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? எதுக்கு பலன்? எழும்புவதற்கு பலன். சொல்றான், ஒரு விஷயம் என்னை பலப்படுது. அவ்வளவுதான். கர்த்தருடைய ஆவியானவர் மேல இறங்கினார். 2 தூணை பிடிச்சு ஒரு ஆட்டினாம் பாருங்க. ஸ்தோத்திரம். அவ்வளவுதான். அவன் உயிரோடு இருந்தவர்கள் செத்தவன் காட்டிலும் சாகும்போது செத்தவன் அதிகம் அப்படின்னு பைபிள் சொல்லு. அப்போ ஒரு முறை கர்த்தர் சொல்றாரு, உனக்கு புது பலன் கொடுத்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் எழும்ப பண்ணுவார். உங்களுக்கு பலனை கொடுத்து எழும்ப பண்ணுவார். ஆனால் நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே என்னை எழும்ப பண்ணுங்க, எனக்கு பலன் கொடுங்க. என் ஸ்தானத்தில் நான் எழும்ப முடியாமல் அநேக ஆண்டுகள் நான் உட்கார்ந்துருக்கிறேன். இந்த 10 மாதம் நான் எழும்பணும்னு நினச்சேன். இந்த வருஷம் தொடங்கும் போது என்ன நினச்சிங்க? எல்லாம் கட்டிடலாம், எல்லாம் அடைச்சிடலாம், எல்லாத்திலிருந்து வெளியே வந்துடலாம். ஓரளவு வந்துட்டோம், அது வேற. ஆனால் முற்றிலும் வர முடியல. இன்னும் ஏதோ ஒரு பிரச்சனை வருது. இந்த மாதம் ஒரு பிரச்சனை இல்லை, முடிச்சிடலான்னு பார்த்தா அது தொடருது. அப்போ நம்மளை எழும்ப விடக்கூடாதபடி அப்போ மறுபடியும் நம்ம என்ன மைண்ட் செட்டுக்குள்ளே போகிறோம்? அவ்வளோதான், இந்த வருஷமும் இப்படித்தான்ப்பா. அப்போ சத்ரு நம்மளை அந்த கீழே தள்ளுறான் பாருங்க. அந்த மைண்ட் செட்டில் இல்லை, நான் எழும்புவேன். ஏன்னா என்னை எழுப்பி விடுகிற தேவன் ஒருவர் உண்டு. என்னை எழும்ப பண்ணி அவர் உயர பறக்க செய்வார். அந்த வசனத்தை நல்லபடி நான் எழும்புவேன், நான் எழும்புவேன், நான் எழும்புவேன். என்னை எழுப்பி விடுறதுக்கு ஒருத்தர் இருக்க. ஒரு மனிதனை தூக்கி விடுறதுக்கு சொந்த பந்தங்கள் இருக்கு. எத்தனையோ குடும்பங்களை பார்க்குறோம்ல. வெளிநாட்டுக்கு அனுப்புகிறான், வேலை வாங்கி கொடுக்குறான், ஒரு கடையை வச்சு கொடுக்குறான், சொந்த பந்தங்கள் ஒரு வீட்டை கட்டித்தான். எத்தனையோ சமுதாயத்தில் அப்படிலாம் நடக்குது. ஆனால் நமக்கு தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லையே. நம்ம ஏங்குவோம்ல, அவங்கள தூக்கி விட்டாங்க, நம்மளை தூக்கி விடுறதுக்கு உங்களை தூக்கி விட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது, கர்த்தர் ஒரு மனிதனுக்கு எதற்கு பலன் கொடுக்கிறார்? ஹல்லேலூயா. முதல்ல உயரமான ஸ்தலங்களில் நடக்க. இரண்டாவது எழும்புவதற்கு பலன் கொடுக்கிறார். மூன்றாவது ஏசாயா 37 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். The book of Isaiah chapter 37 verse 3 37 3ல வாசிக்கிறோம். இவர்கள் அவனை நோக்கி இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலன் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் சொல்றது? எசேக்கியா ராஜா இந்த 37ஆம் அதிகாரத்துல தனக்கு வந்த நெருக்கத்தில் அவன் சொல்றான். இதுவரைக்கும் அவன் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தை வாழ்க்கையில சந்தித்ததே இல்லை. என்ன நெருக்கம்? சனகரிப் என்கிற ராஜா வந்து படையெடுத்து நிற்கிறான். அவன் சொல்றான், சரண்டர் ஆயிரு மரியாதையா, நான் உன்னை விட்டுறேன், உனக்கு வாழ்க்கை கொடுக்குறேன், நீயே ராஜாவாயிரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு நீ சரண்டர் ஆகும். எசேக்கியாவுக்கு மனதில்லை. ஏன்னா எசேக்கியா அறிந்த தேவன் வேற. எத்தனை பேர் புரிஞ்சுது? எசேக்கியா ஆராதிக்கிற தேவன் வேறு. நம்ம ஆராதிக்கலாம், ஆனால் தேவனை அறிகிற அறிவு வேற. எப்ப நம்ம அறிவு தேவன் மேல இருக்கணும்னா, நெருக்கம் வரும்போது தான் நம்ம ஆண்டவரை எந்த அளவு அறிந்திருக்கிறோம்ன்றது. அவரை சார்ந்திருக்கிறதோ, அவரை பற்றி கொள்றதோ, அவர் சமூகத்தில் இருப்பதோ, அதுதான் இன்னைக்கு அவனுக்கு பெரிய வெற்றியை கொடுத்தது. இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமுமான மிகுந்த நாள். ஸ்தோத்திரம். அப்படின்னா எனக்கு உதவி செய்ய யாருமே கிடையாது. பயங்கரமான நெருக்கத்தினால் பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறவோ. பிள்ளை என்பது ஒரு ஆசீர்வாதம், பிள்ளை என்பது ஒரு கனி, ஃப்ரூட். பைபிள் சொல்லுது இல்ல, பிள்ளை என்பது கற்பத்தின் கனி, கர்த்தரால் வரும். அப்ப கற்பத்தின் கனி என்பது ஸ்தோத்திரம், பிள்ளை என்பது ஒரு ஃப்ரூட். அந்த ஃப்ரூட் என்ன? சுதந்திரம், தேவன் கொடுக்கும் சுதந்திரம். சில வேளையில் அந்த சுதந்திரத்தை பெற முடியாதபடிக்கு நமக்கு பலன் இல்லை, யுத்தம் பண்ண பலன் இல்லை. அதுதான் அங்க சொல்றாரு,
இவ்வளோ ஏராளமான கூட்டம் நிற்கிறாங்க, எனக்கு யுத்தம் பண்ணுறதுக்கு எனக்கு பலன் இல்லை. பிள்ளை பேர் நோக்கி இருக்கிறது பெறவோ பலன் இல்லை. ஆசீர்வாதத்தை பெறறதுக்கு சத்துரு ஃபைட் பண்ணுறான் நம்மக்கிட்ட. ஒன்று ஆசீர்வதிக்க விடம் நம்மளும் என்ன ஆகிட்டோம், அடாப்ட் ஆகிட்டோம். அதான் 3 நாளைக்கு முன்னாடி எடுத்தேன். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் மண்டை மழுங்கி போச்சு, அவனுக்கு மைண்டு மழுங்கிருச்சு. விடுதலை ஆகணும், சுகம் ஆகணும், பாலும் தேர் ஓடுற தேசத்துக்கு போகணுன்ற எண்ணமே அவனுக்கு இல்லை. அதனால தான் 4 தலைமுறையாக எங்கே இருக்கிறான்? எங்கேயாவது என்னைக்காவது எந்திரிச்சு போகணும்னு நினச்சானா? இல்லை, ஒரு திட்டம் போட்டு மூப்பர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொஞ்சம் பேராக எதிர்த்து விட்டு தப்பிச்சு ஓடிடுங்க, நமக்கு ஒரு சொந்த தேசம் இருக்கிறது அப்படின்னு எவனையாவது அனுப்பிச்சானா? பார்த்தீங்களா? 4 தலைமுறை கட்ட அங்கே தான் இருக்கிறான். 5வது தலைமுறை அங்கே தான் இருக்கான். ஸ்தோத்திரம். 400 வருஷம் முடிஞ்சு இன்னும் 30 வருஷம் போகுது. நல்லா கவனிங்க, அவனுக்கு மண்டையெல்லாம் மழுங்கி போச்சு. நம்ம போகணும், எந்திரிக்கணும், நமக்கு சொந்த தேசத்துக்கு போகணும், சுதந்திரத்தை நம்ம போய் காப்பாற்றணும். அப்போ பைபிள் என்ன சொல்லுது? பிள்ளை பேர் நோக்கி இருக்கு பெறவா பலன் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அந்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிக்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை. ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு ஒரு பலன் வேணும். எத்தனை பேர் புரிஞ்சது தெரியல? ஆமென், அல்லேலூயா. கிபியோனியர்கள் எருசலேமுக்குள்ள இருப்பாங்க. எருசலேம் தலைநகரம். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த சீயோன் கோட்டை யார்கிட்ட இருந்துச்சுன்னா கிபியோனியர்கள்ட்ட இருந்துச்சு. அந்த கிபியோனியர்கள் அந்த பட்டணத்தை விட்டு போக மாட்டேங்கிறான். சவுலின் நாட்களில் அந்த பட்டணத்தை ஜெயிக்க முடியல. ஆனால் தாவீது வந்தான் பாருங்க, மேலே ஏறி சாலகத்தின் வழியாக மேலே ஏறி தாவீது சீயோன் கோட்டையை பிடிச்சிட்டான். அப்போ சவுலின் பலனை காட்டிலும் தாவீதுக்குள்ள இருந்த பலன் வேறு. ஆமென். அப்போ இந்த உபவாச நாட்களில் நம்ம பலத்தை நம்ம பெருக்கிறோம். எதுக்காக? இப்படிப்பட்ட சில கோட்டைகளை பிடிக்கணும்னா சவுலுக்குள் இருந்த ஆவிக்குரிய பலன் பத்தாது, தாவீதுக்குள் இருந்த ஆவிக்குரிய பலன் வரணும். தாவீதுக்குள்ள இருந்த ஆவியின் பலனே வேற. ஷபா கபா ரபா கமா நமா சந்தா ரபா கபா ரபா. நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அது சவுலின் பலன் அல்ல, அது தாவீதின் அபிஷேகம். தாவீது மேல இருந்த அபிஷேகம் தான் அந்த ஆவிக்குரிய பலன் தான். ஆராதிச்சு 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 சவுல் அரண்மனையில வாழ்ந்து அவன் பலத்தை இழந்துட்டான். ஆனா தாவீது வனாந்திரத்தை தேவனோடு இருந்து தன் பலத்தை பெருக்கிக் கொண்டான். தேவனோடு 40 நாள் இருக்கும். எதுக்காக? நான் சுதந்திரிக்கணும், என் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அவர் என்னை பலப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. கடைசியா ஒரு வசனம், சங்கீதம் 138 3ஆம் வசனத்தை நான் வாசித்து முடிக்கலாம். Psalms number 138 verse 3. 138ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளி என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீ. தைரியமா இருக்கிறதுக்கு ஒரு பலன் வேணும். கோலையை வச்சு கத்தர் ஒன்றும் செய்ய முடியாது இல்லை. அவன் ஆம்பளை தான், வீட்டில் 4 பேர் ஆம்பளையாக இருப்பான். ஆனால் 4 பேர் கோலையாக இருந்தால் என்ன செய்ய முடியும்? வெளியில் இன்னும் ஒருத்தன் வாடா அப்படின்னு ஒருத்தன் உங்களை சண்டைக்கு இழுக்கிறான்னு வச்சுக்கோங்க, நீ சொல்லுவீங்க போயா ஆம்பளை, நீ தாயா போகணும், வேணாண்டி அடிச்சிடுவாண்டி அப்படிம்பாங்க. இப்படிப்பட்ட கோலைகளை வச்சுட்டு என்ன செய்ய முடியும்? அட பொண்டாட்டிக்கு ஒன்றுன்னா நம்ம தானே ஓடணும், பிள்ளைகளுக்குன்னா ஒன்று தானே வேணும், நம்ம தானே போகணும். இவன் வெளியுமே வரமாட்டான் பாருங்க, பொண்டாட்டியை தான் தள்ளுவான் வெளியில். நீ போ. அட கோலைகளை தோத்திரம். கோலையை வச்சு கத்தர் ஒன்றுமே செய்யும். அதனால தான் யுத்தத்தில் கோலைகளெல்லாம் ஓடி போக கடவுன்னார் கத்தர். வீட்டுக்கு ஓடுறான், அத்தனை பேரும் வீட்டுக்கு ஓடிச்சான். சொன்னோன்னே பாருங்க, இல்லைங்க நான் நிற்கிறேன்னு சொன்னா பார்த்தீங்களா, ஓடியா போயிட்டான் வீட்டுக்கு. சரி ரைட்டு, இவனை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ சில இடங்களில் தைரியமாக இருக்கிறதுக்கு யாருடைய பலன் வேணும்? கத்தருடைய பலன். என் ஆத்துமாவில் பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினி. ஆண்டவருக்கு மகிமை. தைரியமாக இருக்கிறதுக்கு கூட ஒரு தேவ பலன் வேணும். காரியம் என்ன, நம்ம படுத்துக்க முடியாது இல்லை. இருக்கிற சூழ்நிலை கண்டு முடங்கி படுத்துட்டா எப்படி சூழ்நிலையை சமாளிக்க முடியும்? சூழ்நிலையை சந்திக்க முடியாது இல்லை. ஸ்தோத்திரம். சத்துருவை கண்டு நான் போய் முடங்கி படுத்துக்கிட்டா, ஆண்டவரே இன்னைக்கு போகிறேன், எந்த பிசாசு வருமோ தெரில ஆண்டவரே அப்படின்னு தான் வருவேன். தோத்திரம். எல்லாத்தையும் கத்தர் அடக்கி வச்சிருப்பார். இதை விட பெருசு வந்துட்டா நான் என்ன பண்ணுவேன்? நான் வரல, அம்மா நீ மட்டும் போமா அப்படின்னு நான் சொன்னேன்னா தோத்திரம். அப்படி முடியாது இல்லை. என்ன இருந்தாலும் தேவன் நம்மளை பலப்படுத்துவார். எழுதுங்க, சூழ்நிலைகளை சந்திக்க சமாளிக்க, ஹல்லேலூயா, சத்துருவை மேற்கொள்ள ஒரு தைரியத்தை இந்த மாதம் கத்தர் தைரியமாக இருக்கிறதுக்கு ஒரு பலனை கத்தர் கொடுப்பா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. உயரமான ஸ்தலங்களில் நடக்க பலனை கொடுப்பா, எழும்புவதற்கு பலன் கொடுப்பா. ஆண்டவரே பிள்ளை பெறுவதற்கு பலன் கொடுப்பா,
தைரியமாயிருக்க பலன் கொடுப்பா. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல பிரைஸ் பண்ணு. இந்த மாதம் எழும்புவதற்கு தேவனுடைய பலன் உங்க மேல வரும். உயரமான ஸ்தலங்களில் நடப்பதற்கு தேவ பலன் உனக்குள் வரும். ஸ்தோத்திரம். ஆண்டவரை பிள்ளை பெறுவதற்கு தேவன் உன்னை பலப்படுத்துவார். தைரியமாயிருக்க கர்த்தர் பலன் தருவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாக.